இந்தத் தேர்தல் வழக்கமான இருமுனை போட்டி என்பதை கடந்து பலமுனை போட்டியாக மாறியுள்ளது. குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் புதிய சக்திகளின் வருகை களத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கியுள்ளது. இந்த அதீத பதற்றமான சூழலில் அரசியல் தலைவர்களின் மனநிலை, அவர்களின் வியூகம் மற்றும் தேர்தல் போக்குகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு எந்த பழங்கள் பொருத்தமாக இருக்கும் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். 1. மு.க. ஸ்டாலின். ஆப்பிள். தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்கவைக்க போராடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகவும் நிதானமாக தெரிகிறார். ஆப்பிள் பழம் எப்படி சீரான ஆரோக்கியத்தையும் நம்பிக்கையையும் தருகிறதோ அதுபோலவே தனது கடந்தகால நலத்திட்டங்கள் தன்னை மீண்டும் ஆட்சிக்கட்டிலில் அமர்த்தும் என அவர் நம்புகிறார். ஆப்பிளின் சிவப்பு நிறம் அதிகாரத்தை குறிக்கிறது. தேர்தல் களத்தில் பல விமர்சனங்கள் எழுந்தாலும் ஆட்சி எதிர்ப்பு அலையை தனது மகளிர் உரிமை தொகை மற்றும் இலவச பேருந்து பயணம் மூலம் முறியடித்துள்ளதாக அவர் கருதுகிறார். மே 4 அன்று அவருக்கு கிடைக்கப் போகும் முடிவுகள் இனிப்பான ஆப்பிளா அல்லது புளிப்பானதா என்பது வாக்கெண்ணிக்கை முடிவில்தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மாம்பழமே மிகச்சரியான தேர்வு. மாம்பழம் கனிகளின் ராஜா என்று அழைக்கப்படுவது போல தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு ராஜாவாக வலம் வர அவர் துடிக்கிறார். மாம்பழம் பழுப்பதற்கு ஒரு காலம் தேவைப்படுவது போல கடந்த 5 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு இந்த தேர்தல் அவருக்கு ஒரு வெற்றி கனியாக அமையுமா என்பதே தொண்டர்களின் எதிர்பார்ப்பு. விஜய். தர்பூசணி. தமிழக அரசியலில் பாக்ஸ் ஆபீஸ் நாயகனாக தடம் பதித்துள்ள விஜய்க்கு இந்த தேர்தலில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளார். தர்பூசணி பழம் வெளியே பச்சை நிறமாகவும் உள்ளே அடர் சிவப்பு நிறமாகவும் இருப்பதைப் போலவே விஜயின் அரசியல் நகர்வுகளும் இருக்கின்றன. அமைதியாகத் தொடங்கி மாநாட்டின் மூலம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய விஜய்க்கு இளைஞர்களின் வாக்குகள் ஒரு தாகம் தீர்க்கும் தர்பூசணியாக அமையலாம். அமைதியாகவே இருந்து கொண்டு இப்போ அனைத்து கட்சிகளையும் மண்டை காய வைத்திருப்பதால் விஜய்க்கு பிடித்த பழம் தர்பூசணியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த பழம் ஒரு மாற்றுச் சுவையை விஜய் தருவாரா என்பது மே 4 மில்லியன் டாலர் கேள்வி. சீமான். பலாப்பழம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்போதும் தனித்துவமான பாதையில் பயணிப்பவர். பலாப்பழத்தின் வெளிப்பகுதி முட்கள் நிறைந்து கரடுமுரடாக தெரிந்தாலும் உள்ளே இருக்கும் சுளைகள் மிகவும் இனிப்பானவை. சீமானின் பேச்சுகளும் விமர்சனங்களும் கரடுமுரடாக இருந்தாலும் அவரது கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றும் ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் இருக்கிறது. இந்த தேர்தலில் அவரது வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா அல்லது முட்கள் அவரை பாதிக்குமா என்பதுதான் விவாதம். பலாப்பழத்தை அறுப்பதற்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுவது போல சீமான் தனது இலக்கை அடைய இன்னும் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. மே 4 வெற்றி யாருக்கு? உங்களுடைய கருத்து என்ன என்பது கமெண்டில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.